குட் ஈவினிங் பாண்டி சார். நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து மேலே ஒரு டயா இருக்குது, கீழே ஒரு டயா இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு பொல்யூஷன் ரிப்போர்ட்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் செட்டப் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாக் எப்படி இருக்குது, எனக்கு ரெக்டாங்குலராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் கான்டூரோ வாட்டர் லைனோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறேன். நான் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். பவுண்டரி வந்து இந்த ஏரியா, right click, create new tool, bull mill, 16 insert cutter, with a corner radius of 0.8, absolute incremental, stock to leave 0, 0, now 0.1 step over it. So zigzag and one way layer optimize cutter, follow surface, cut depth on the 0 to -80 வரைக்கும் நமக்கு என்ன பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி டூல் கிரியேட் பண்ணும்போதே புல் மில் இதோட லென்த் எவ்வளோ அப்படின்றது இதுலேயே கேட்கும். நமக்கு 100 mm, 25 mm, டோட்டல் லென்த் வந்து 100 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஸோ நான் இதை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ஓகே லோடிங் ஆகும். நீங்கள் ட்ரெடிஷ்னலோ எந்த டூல் பார்த்து வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த இதோட ஹோல்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோடிங் ஆகுது. ATM 0.1 பிரிக்கிறதுனால டைம் எடுக்கும் உங்களுக்கு சர்ஃபேஸ்க்கு. ஓகே, இதுதான் வந்து டூல் பாத். ஓகேங்களா? இதை வந்து சேவ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட டூல் பார்த்து. இது வந்து உங்களுக்கு தெரியும் பேக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த மேலே கிளியர் ஹோல்டர், இந்த ஹோல்டரோட டயாவை நம்ம மாற்றணும்னா டூல் பாத்தில் வந்து டூல் மேனேஜர் போகிறேன். ஸோ டூல் மேனேஜரில் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து நம்ம ரைட்லி எடிட் ஹோல்டர் அப்படின்னு. ஸோ ஹோல்டரில் வந்து உங்களோட சைஸ் என்ன, BT 30. ஸோ BT 30னா அந்த ஹோல்டரோட ஸ்பெக் வந்து உங்களுக்கு என்ன வரும். இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செக்மெண்ட் மேலே ஒரு டயா, அதுக்கப்புறம் ஆட் செக்மெண்ட் அப்படின்னா மேலடையா வந்து நமக்கு எவ்வளோ, கீழே எவ்வளோ ஹைட்டு, பாட்டம் வந்து அதே மாதிரி இது வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா 10 mm இல்லை 16 mm. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஹோல்டர் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ இது வேண்டாம், ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், டாப் வந்து ஒரு 50 diameter, பாட்டமும் அதே 50 diameter. சரிங்களா? 50 diameterல திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 mm. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கு, இல்லை 60 mm ஒரு ஹோல்டர் இருக்கு. ஃபினிஷ். ஓகேங்களா? ரைட் கிளிக், எடிட் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து இவ்வளோ டெப்த்து போனால் எவ்வளோ போகும் உங்களுக்கு அப்படின்றத ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு டாப் வியூ கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டாக திருப்பிட்டு ஓரளவுக்கு நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணலாம், இப்படி வச்சு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா இப்போ டூலோட லென்த்தை கம்மி பண்ணணும். ஸோ எடிட் டூலோட லென்த் வந்து 30 mm.
finish. ஷோ டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க. வியூவில் ஷோ டூல் போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. அது விஷுவலாக நம்ம எப்படி இருக்குதா இல்லையான்றதை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இதை திருப்பியும் நீங்கள் தெரியாமல் போட்டுட்டு சிமுலேட் பண்ணுறீங்கன்னா மிஷின் சிமுலேஷன் விஎம்சி 3 axis விஎம்சி பொசிஷனில் மட்டும் ஜெட்டில் கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே ஒரு 200 mm மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் வந்து யூஸ் மாஸ்டர் டைம் ஸ்டாக்ல நம்ம கொடுத்த ஸ்டாக். ஓகேங்களா? சிமுலேட் இது வந்து உங்களுக்கு சிமுலேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பீஸ் இதுதான் நம்ம ஒர்க் பீஸ்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே கொடுக்குறோம்னு வைங்க. ப்ளேயில் வந்து வெரிஃபிகேஷன் க்ளோஸ் அண்ட் எக்ஸஸ் ரிப்போர்ட் இப்படி நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். இருக்கு நோ ஸ்பீடாக என்ன பண்ணுறேன், கீழே இது பண்ணுறேன். இந்த மாதிரி ரெட் கலர் கொலிஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூவில் போயிட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் வச்சு பார்த்துக்கலாம். 4 வியூ அந்த மாதிரி. ஸோ இது வந்து 2 வியூ 3 வியூ அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதுலேயே ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்போர்ட்னு இருக்கும். இந்த ரிப்போர்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பொல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு என்ன வரும். பொல்யூஷன் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஹோல்டர் பார்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்துடும் ப்ளே. ஸோ இந்த மாதிரி லைன். ஸோ நீங்கள் இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பொல்யூஷன் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோலில் XYZ எவ்வளோ போகும்போது வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த பொசிஷன் அதெல்லாமே உங்களுக்கு இதில் காட்டிடும் உங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோலில். ஸோ இதெல்லாமே வந்து 200 mm மேலே வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு 264 சம்திங் காட்டுது. நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் வந்து காட்டும். ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வரும். ஆக்சுவலி ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன் இங்கே. ரெட் கலர் வர்றது எல்லாமே வந்து பொல்யூஷன் ஆக்சுவலி. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுலேருந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இப்போ அது எந்த பிளாக் சீரீஸில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த டெப்த்துக்கு கீழே வந்து நம்ம ஹோல்டர் மாற்றி கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் பார்த்துக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காட்டிடும் ஸ்டாப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கொல்லிஷன்னா இடிக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நம்ம இதை பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் செட்டப், ப்ராப்பர்ட்டிஸ், ரெக்டாங்குலர் லைன், RMR. ஓகே, வெரிஃபை கொடுத்துருவோம். NC கண்டிஷனில் வந்து கொல்லிஷன்னு கொடுத்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்ளை பண்ணீங்கன்னா
2Dல வச்சு ஸ்டாக் கொடுத்தனால தான் நமக்கு இது 3D 0 ஸ்டாக் செட்டப் நேரமாக இப்போ கரெக்டாக எடுத்துக்கிச்சு. வெரிஃபை பண்ணுங்க. ஃப்ரண்ட் வியூ வைக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் வச்சு நம்ம கொடுப்போம். இந்த டெப்த் 30 mm கீழே போகும்போது நீங்கள் ஸ்டாப் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸ்டாப் கண்டிஷன் கொடுத்தனால உங்களுக்கு வந்து அது வந்து ரிப்போர்ட் ஆகும். ஆக்சுவலி இது ஈஸி. அந்த மெஷின் சிமுலேஷனில் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி வரும். நீங்கள் இதுலேயே அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டாப் கண்டிஷன் வந்து பொல்யூஷன் இன்ஜெக்ஷன் இதில் வந்து அவ்வளோக்கு உங்களுக்கு என்ன ஆகிறதில்ல, தெரியறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கு. இப்போ ஸ்டாப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் சேஞ்சு, டூல் இன்ஸ்பெக்ஷன், ப்ராசஸ் த சிமுலேஷன் டூல், கண்டினியூஸாக ப்ளே ஆகாது. ஸோ டூல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்வர்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி சிமுலேஷன் இருந்தால் இடிச்சிச்சுன்னா அதுவே நின்று கண்டினியூஸாக உங்களுக்கு ரன் ஆகாது. இது பாருங்கள், இப்போ தான் வருது போல். நம்ம வந்து பொல்யூஷன் கொடுத்துருக்கோம். திருப்பி பார்க்கலாம் ப்ளே. ஆமாம், நீங்கள் பொல்யூஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாலே அப்போ உங்களுக்கு என்ன ஆகிக்குது, ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ரப்பானா உங்களுக்கு காட்டும், ஸ்டக்கப் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்து மிஷினில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜெட்டு கீழே இறங்கியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். -30.1. ஸோ 30 mm டூலேருந்து கொடுத்துறேன். எனக்கு 30 தாண்டி 0.1 கீழே போகும்போது நமக்கு நான் இடிக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு கேட்டால் மிஷின் சிமுலேஷனை விட இந்த மாதிரி ஸ்டாக் பொல்யூஷன் வச்சு பொல்யூஷன் ரிப்போர்ட் கொடுக்குறதே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி அப்டேட் பண்ணுங்கள், நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம்.